चित्तशुद्धये अम्बामम्बुजलोचनां सकरुणां सर्वेष्टदां शङ्करीं लोकक्षेमकरीं प्रणम्रवरदां श्वेताम्बरेणावृतां योगीन्द्रप्रणतां विमोचनकरीं ओङ्काररूपां शिवां वन्देऽहं भुवनेश्वरीमणिमये सिंहासने राजिताम्। அனைத்து குருமார்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட் கருணையினாலும் நமது வேளச்சேரி கணபதி சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் புதுக்கோட்ட பத்ததி பிரகாரமாக 10 நாட்கள் இங்கு தொடர்ந்து சண்டி ஹோமமானது நடைபெற்று வருகிறது. அந்த சண்டி ஹோமத்திலே இன்றைய தினம் 7வது நாளாக பகலாமுகி மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டுள்ளது. பகவான் ஆதிசங்கர பகவத்பாதர் அவர்கள் அத்வைத சாஸ்திரத்தை நமக்கெல்லாம் போதித்து இருப்பது ஒன்றுதான். அந்த இருப்பு பலவாறாக இருக்க வேண்டும் என்ற நினைத்த காரணத்தினால உலகமெல்லாம் தோன்றிற்று. அதற்கு ஆதாரமாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் முதல பஞ்சபூதங்கள் சிருஷ்டியான உடனே அப்படியே ஒன்னொன்றாக சிருஷ்டியாச்சு. அப்படி வரும் பொழுது ஷண்மத ஸ்தாபனம் செய்து வைத்தோமே ஆனால் எத்தனை மந்திரங்களை ஜெபம் பண்ணினாலும், எத்தனை தேவதைகளை பிரார்த்தனை பண்ணினாலும், எங்க சுத்தினாலும் ஒரே இடத்துக்கு வந்துடுவார்கள் மக்கள். அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு சாஸ்திர தர்மத்தையும் அத்வைதத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு ஒரே பரபிரம்மத்தை ஓம் என்ற பிரணவ சொல்லினால் உபாசிக்கும் முறை கானாபத்தியம் என்றும், ஒரே பரபிரம்மத்தை பிரத்யட்சமாக கடவுளாக பாவிக்கும் முறை சூரிய வழிபாடு என்றும், ஒரே பரபிரம்மத்தை கண்டகி நதியில கிடைக்கக்கூடிய சாலிகிராமமாக வழிபடும் மார்க்கத்தை வைஷ்ணவம் என்றும், ஒரே பரபிரம்மத்தை நர்மதா, ஸ்படிகம் இந்த லிங்கங்கள்லாம் வைத்து வழிபட்டாலும் அது சிவ வழிபாடாகும். ஒரே பரபிரம்மத்தை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சக்தியாக வழிபடுவது சாக்த மதமாகவும் ஷண்மதமாக அவர் நமக்கு போதித்தார். சற்றேறக்குறைய இன்னைக்கும் பல பேர் ஆத்துல பஞ்சாயத்துல பூஜைகள் கண்டிப்பாக இருக்கும். சில பேர் செய்யறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால ஏதாவது ஒரு தேவாலயத்திலேயோ ஒரு மடாலயத்திலேயோ கொடுத்துருக்கலாமே தவிர, ஆனா இந்த பஞ்சாயத்தன வழிபாடுங்கிறது தொன்று தொட்டு நமக்கு நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆகாஷ்ட அதிபோ விஷ்ணு அக்னேஷ்சைவ மகேஸ்வரி வாயோ சூரியா க்ஷிதேஹே ஈஷா ஜீவனஸ்ய கணாதிபா. ஜலத்திற்கு மகாகணபதி தேவதையாகவும், அக்னிக்கு மகேஸ்வரி தேவதையாகவும், ஆகாசத்துக்கு விஷ்ணு தேவதையாகவும், ஆகாஷ்ட அதிபோ விஷ்ணு அக்னேஷ்சைவ மகேஸ்வரி, காற்றுக்கு சூரியன் தேவதையாகவும், பூமிக்கு ஈஸ்வரன் தேவதையாகவும், இப்படி உங்களுக்கு 5 பஞ்சபூத தத்துவத்துல தான் அந்த அருவ வழிபாட்டை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ரிஷிகள். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பூஜா சம்படம் இருக்கும். அந்த சம்படத்துல பார்த்தோமே ஆனால் உங்களுக்கு சோனபத்ரம்ங்கிற சிறப்பாக ஒரு அன்சைஸ்ல ஒரு கல் இருக்கும். அதுதான் மகாகணபதி. அதே மாதிரி கண்டகி நதியில கிடைக்கக்கூடிய ஒரு கல்லு, சிலது கல்லுல யந்திரம் இருக்கும்.
அது இத்தனை நாள் கணக்கானா அந்த கல் யந்திரமாகும்னு சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார். சில கல்லுல துவாரம் மாத்திரம் இருக்கும், சில கல்லுல பெரிய துவாரமா இருக்கும், உள்ளுக்குள்ள சக்கரம் இருக்கும். இது உங்களுக்கு அருவ வழிபாட்டுல மகாவிஷ்ணுவாகவும், அதே ஸ்படிகலிங்கமோ நர்மதா நதிக்கரையில கிடைக்கக்கூடிய கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவலிங்க ஆதாரமா இருக்கும், அதுவும் அருவமா தான் இருக்கும். அப்புறம் அந்த ஸ்படிகத்திலேயே அர்த்த ஸ்படிகமாக வைத்து வழிபடுவது அது அருவமா இருக்கும், அது சூரியன். நம்பிக்கை தான் என்ன பண்ணுவார்கள்னா, காளஹஸ்தி பக்கத்துல சுவர்ணமுகி நதிக்கரையில பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மண்ணுடன் கூடி அந்த ஜலம் வரும் பொழுது அது பிளாட்டினமும் இல்லாம தங்கமும் இல்லாம ஒரு விதமான ஒரு உலோக கல்லு கிடைக்கும். அந்த கல்லை தான் பரமேஸ்வரியா வச்சு வழிபடுவார். அந்த காலத்துல சுப்பிரமணிய சுவாமியை கூட வருஷத்துல ஒரு நாளைக்கு தான் சில பேராத்துல வழிபடுவார். உடலங்கா சாப்பிடாதவா இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பா உலகத்துல. அப்புறமா அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் உங்களுக்கு சின்னதா வேல் பண்ணி அந்த பஞ்சாயத்தனத்துல வச்சு வழிபடுவாங்க. எதுக்கு சொல்ல வருகிறோம் என்றால், ஏகைவ சக்தி பகுதா விபின்னா பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே. கலியுகத்தில் மக்களுடைய மனம் மாறுபட்டு கொண்டே இருக்கும் என்ற காரணத்தினால ஒரே சக்தி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரே கடவுள் பலவாறாக தெரிகிறார்கள். அப்ப நாம் இப்ப பார்த்தோமே, ஆனால் அந்த காலத்துல எல்லாம் கிராமாந்தரங்கள்ல பார்த்தா ஒரு டாக்டர் இருப்பார், போனோம்னா அவரை தான் கேள்வி கேட்பார். வரிசையா 2-3 அவரும் ஒரு 5-6 பாட்டில் தான் வச்சிருப்பார். அதுவும் பச்சை பூண்டு தத்துவம் தான், சிவப்பு கலர் நீல கலர் பச்சை கலர் எல்லாத்தையும் ஊற்றி 2 திட்டு திட்டி விட்டு அப்படியே கலக்கி ஒரு டம்ளரை குடிச்சுட்டு போடாம சரியா போகும். இன்னைக்கு பார்த்தா நக்கசிக்க பரியந்தம் உங்களுக்கு டாக்டர்கள் வந்தாச்சு, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றாங்க. பயநாசனகான்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல படித்திருப்பீங்க. பயத்தை உண்டு பண்ணக்கூடியவரும் அதே டாக்டர் தான். கொஞ்ச நாள் கழிச்சு ஃபைலை தூக்கிட்டு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி கார்த்தாலேருந்து ராத்திரி மட்டும் இருக்கிற டெஸ்ட் எல்லாம் பண்ணி உனக்கு இனிமே பயம் போயிடுது அப்படின்னு சொல்றவரும் அதே டாக்டர் தான். அப்ப பயநாசனகாங்கிற ஒரு இது பகவானுக்கு சொல்ல போக இன்னைக்கு டாக்டரையே நாம் அப்படி மதிக்க வேண்டி. பிரதமோ தெய்வியோ பிஷகு. முதல்ல வைத்தியர் யாருடான்னா ஈஸ்வரன் தான் வேதம் சொல்றது, ருத்ரன் சொல்றது. பிரதமோ தெய்வியோ பிஷகு. இந்த சண்மத உபாசனைக்குள்ளதான் இத்தனை தேவதையும் வந்திருக்கு. அதுல சக்தி வழிபாட்டை உங்களுக்கு பகவத் பாதால் மிகவும் ஸ்தாபனம் செய்தார். காரணம் என்ன அப்படின்னாக்க, எல்லா தேசங்கள்லயும் சக்தி வழிபாடு நிறைய நடந்துட்டே இருந்தது. அப்பொழுது உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு மனிதனுக்கு எதுக்கெல்லாமோ தொட்டத்துக்கெல்லாம் கோபம் வருது. அது இந்த செல்போன் வந்ததுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 100 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு கடைக்கு அமிச்சோமே ஆனால் அவன் 20 ரூபாய்க்கு போன் பண்ணி விடுறான். அத்தனை கேள்வி நம்மளை கேட்டு இந்த 100 ரூபாய் பொருள் அவன் வாங்கிட்டு வந்து நம்ம கையில கொடுக்கறதுக்குள்ள உள்ள அந்த காலத்துல சொல்லுவார்கள், உதடு தேயறதுக்கு உள்ளங்கால தேயலாம். புரியுறதா? வாயால சொல்லி வாய் வலிக்கிறதுக்கு இழுன்னு போய் நம்மளே ஒட்ட வந்துடலாம். அந்த மாதிரி இந்த செல்போன் நம்மளை படுத்திடும். இப்ப எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த சக்தி வழிபாட்டுல ராஜசீக வழிபாடு, தாமசீக வழிபாடு, சாத்விக வழிபாடு என்று 3 வித வழிபாடுகள் இருக்கின்றன. அது எதுக்காக வைத்தார்கள்னா, அரச அந்தன வைசிய வேளாள சமூகத்துக்காக. ராஜாக்கள் சக்தி வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும், வியாபாரிகள் சக்தி வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும், அந்தணர்கள் எப்படி சக்தி வழிபாட்டை செய்ய வேண்டும், எல்லோருக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய வேளாளர்கள் என்ன பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று விதிகள்லாம் எடுத்து, எப்படி பிரம்மசூத்திரம், எப்படி தர்மசூத்திரம் இது சொல்றோமோ அது மாதிரி ஸ்ரீவித்யா ரத்ன சூத்திரம்னு புஸ்தகம். அதாத்வஹ சாக்த ஆகம ஜிக்ஞாசா. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசாங்கிறது
பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி அதாதா சாக்த ஆகம ஜிக்ஞாசா அப்படின்னு ஸ்ரீவித்யா ரத்ன சூத்திரம்ங்கிற புஸ்தகம் இருக்கு, பாஷ்யம் இருக்கு, அதுல இதெல்லாம் இருக்குது. அப்ப பார்த்தோமே ஆனால் இவன் மனசும் செம்மையாகணும். இவனுக்கு இருக்கக்கூடிய குழப்பமே எங்க முதல்ல ஆரம்பிக்கிறது? எனக்கு இவரை கண்டா பிடிக்கலேங்கிறது மனசுலதான் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறமா தான் அவரை பார்த்தா எனக்கு கை ஆடுறது. காரணம் என்ன? அவர் எனக்கு ஏதாவது பண்ணிடுவாரோ, அவர் எனக்கு ஏதாவது திருப்தியா இருக்குமோ, அல்லது அவர் எனக்கு ஏதாவது ஆபிச்சாரம் பண்ணிடுவாரோ, அவர் ஏதோ அந்த கோயிலுக்கு போய் சுத்திட்டு வர்றாரு, நமக்காக அந்த கோயிலுக்கு அவர் போறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கேருந்து வருது? மனசுல இருந்து வருது. அப்ப இந்த மனசை செம்மையாக்கணும்னா மந்திரத்தை நிறைய ஜெபம் பண்ணணும். அதுக்குதான் என்ன பண்ணாருன்னா பிரபஞ்சசாரம்ங்கிற ஒரு பெரிய நூலை இயற்றி அந்த நூல்ல தான் இந்த மந்திரங்கள் அத்தனையும் விதிச்சிருக்கு. எப்பயுமே உங்களுக்கு ஒரு சிவசக்தி ஐக்கியமா இருந்தாதான் உலகமானது தொன்று தொட்டு நடக்கும். வாழையடி வாழையாக குடும்பங்கள்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த தசமகா வித்யா தேவிங்கிறவள் மகாவிஷ்ணு மத்ய கூர்ம வராக இந்த 10 அவதாரம் எடுக்கிறார் இல்லையா? அந்த 10 அவதாரத்துக்கு உறுதுணையாக இருந்ததுதான் தட்சிணகாளி, தாரா, ஷோடசி, புவனேஸ்வரி, சின்னமஸ்தா, திரிபுர பைரவி, பகலாமுகி, மாதங்கி, தூமாவதி, கமலாத்மிகை என்று சொல்லக்கூடிய 10 தேவதையும் மகாவிஷ்ணுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். நீங்க 2 ஆம்பளைகளை சேர்ந்து இருந்தாலும் சண்டை வந்ததுன்னா ஒண்ணும் முடியாது. ஆனா அந்த இடத்துல ஒரு தாயார் வந்தா அந்த சண்டையை சரிசமப்படுத்தி விடுவார். அதே மாதிரி பெண்களுடைய தன்மை எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தை உங்களுக்கு சேத்துல பரண்டு வந்தா கூட, இவ 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டுப்புடவை கட்டியிருந்தா கூட வாரி அணைத்து அந்த சேரு புடவையில படுறதுங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்காது. இதே பிதாவானவன் ஒரு ஆண்மகனானவன் செருப்பு போட்டிருந்தான்னா சாக்ஸ் அழுக்காயிடும், நீ பக்கத்திலேயே வராதே. இதனாலதான் என் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அன்பு பெண்ணாயிற்று, அறிவு ஆணாயிற்று. இதுதான் கண்டமால அர்ச்சனையில பூராவே இருக்கு. ஸ்ரீவித்யா ரத்ன சூத்திரத்திலேயே இதுதான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குணவதியான பெண்கள் இருக்கிற மட்டும் உலகம் சுபிக்ஷமாக இருக்கும். கீதையில முதல் அத்தியாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அர்ஜுன விஷாத யோகம், அதானே அர்ஜுன விஷாத யோகம். அவர் என்ன பயப்படுறார்? ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரஹ சங்கரோ நரகாயைவே குலக்னானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹ்யேஷாம் லுப்த பிண்டோதக கிரியா. இது உள்ளார்ந்து படிச்சா பொன்னாடிகளுக்கு கண்டிப்பா பயம் வரணும். ஸ்திரீகள் துட்டத்தனமாக சில வேலைகளை செய்தார்களேயானால் பித்ருக்கள் காரியம் ஒழுங்காக நடக்காது. ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரஹா. ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய சக்தி வடிவுடைய பெண்கள் உங்களுக்கு ஒரு சங்கரமா சில சமாச்சாரங்களை செய்து விட்டார்களே ஆனால் பித்ருக்கள்லாம் அப்படியே தொங்கி கொண்டு இருப்பார்கள். அதனாலதான் இன்னைக்கு பிரச்சனை போட்டான்னா பித்ரு சாப்பம் நேர ராமேஸ்வரம் போட்டியில ஹோமம் பண்ணுங்க. அதனால நம்மளுடைய சாஸ்திர தர்மத்துல சக்தியாவே எல்லாத்தையும் பாவிக்கணும், அந்த சக்தி வழிபாடு பண்ணணும். அப்ப மனசு சீக்கிரமாக இவனுக்கு சுத்தியாகும். அதனாலதான் நீங்க பாருங்க, காஞ்சி மட்டமா இருக்கட்டும், சிங்கேரி மட்டமா இருக்கட்டும், மகரிஷிகளா இருக்கட்டும், 18 சித்த புருஷர்களா இருக்கட்டும், நாயன்மார்களா இருக்கட்டும், எல்லாருமே வெளியில பாக்குறதுக்கு சிவஸ்வரூபமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சக்தி வழிபாடை வைத்துக் கொண்டிருந்தார். காஞ்சி மட்டத்துக்கு போனா திரிபுர சுந்தரி, காமாட்சி, அங்க போனா சாரதா. நீங்க வெள்ளிக்கிழமை நம்ம பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் பூஜை பண்ணும் பொழுது பார்த்தா அந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கும். அதுக்கு மேல அப்படியே சந்தனத்தை தடவுவார். அவர் பீஜாட்சரத்தை சொல்லின்னு அப்படியே கிடு 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 கிடுன்னு அர்ச்சனை பண்ணுவார். அதை நம்ம உள்ளார்ந்து கவனிச்சாதான்
அங்க நடக்கக்கூடியது ஸ்ரீவித்யா பூஜைங்கிறது புரியும். அதனால நீங்க எத்தனையோ பேர் எடுத்துக்கோங்களேன், எத்தனை சித்தரா இருந்தாலும் வெளியில அந்த சாக்தா பகிஷைவா விவகாரே வைஷ்ணவா. நீ வெளியில பாக்குறதுக்கு சிவன் மாதிரி இருக்கணும், ஆனா உள்ளுக்குள்ள நீ சக்தி வழிபாட்டை செய்யணும். விவகாரம் லோக விவகாரங்கள்ல விஷ்ணு மாதிரி ஒரு தன்மையில இருக்கணும்னே எழுதி வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட சக்தி வழிபாடுகள் தழைக்க வேண்டும் என்பதற்காகவே சத்குரு சாந்தானந்த மகா சுவாமிகள் அவர்கள் 1962ஆம் ஆண்டு ஜெகன்மாதா புவனேஸ்வரி ஸ்தாபனம் செய்திருக்கார். இந்த நவாவரண பூஜையில அதிஷ்டான தேவதைகளுக்கு பூஜை இருக்கு. அதுல நாம சிந்திச்சு பார்த்தோமே ஆனால் சாக்த வித்யா அதிஷ்டான தேவதாயை புவனேஸ்வரியை நமஹானு. ஹம்பி நான் போயிட்டு வந்தேன். வித்யாரண்ய மகா சுவாமிகள் பிரம்மாண்டமா விரூபாட்சேஸ்வரர் புவனேஸ்வரியை அங்க ஸ்தாபனம். அதனால தென்னாட்டுக்கு புவனேஸ்வரியை கொண்டு வந்தது நம்மளுடைய குருநாதர் சாந்தானந்த சுவாமிகள். அதுக்கப்புறமா அத்தனை விதமான ஹோமங்களையும் எல்லாருக்கும் மனசு ஆனந்தமா இருக்கணுங்கிறதுக்காகவே இப்ப சத்ரு நாசையான்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு துஷ்ட எண்ணங்கள் அதுதான் நமக்கு சத்ருவா வெளியில தெரியுது. அது போகணும் தான் எழுதியிருக்கார்கள் பாஷ்யத்துல. ஆனா என்னன்னா நான் பகலாமுகி ஹோமம் பண்ணா எதிராளிகள் போயிடுறது இப்படி எல்லாம் நினைக்க சொல்லல. மனசு நமக்கு சுத்தமாகணும். இதுக்குதான் அத்தனை மந்திரம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மந்திரம் ஜபிச்சுட்டே இருந்தாதான் மனம் செம்மையாகும். அப்பதான் எல்லாரும் அப்பதான் பகவான் கீதையில சொன்ன யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சஜமேன பிரணஷ்யதி சர்வாத்ம பாவனைகள் வரும். அந்த சர்வாத்ம பாவனை ஒருத்தனுக்கு வந்தாச்சு ஆனால் அவன் இருக்கும் பொழுதே மோட்சம் தான். இருக்கும் பொழுதே மோட்சம் தான். அந்த மாதிரி ஒரு சர்வாத்ம பாவனையிலே கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கிறதுனாலதான் அத்தனை ஆசிரமங்களை அவரு இது பண்ணி இப்ப யூஎஸ்ல 1 லட்சம் குழந்தைய சேர்த்து உங்களுக்கு பகவத்கீதை பாராயணம் பண்ண வச்சிருக்காங்க. நினைச்சு பாருங்க, 1 லட்சம் ஸ்கூல் குழந்தைகளுக்கு அவர் சொல்லி கொடுத்து அது எல்லாம் உட்கார்ந்து தர்ம கஷேத்ரே குரு நம்ம இதுல கொடுத்தா நம்ம என்னன்னா கரெக்டா நம்மள்கிட்ட வேதாந்தம் படிக்கிற குழந்தை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா 6:30 மணிக்கு டீ, 7:45 8 டிஃபன், மத்தியானம் 12 to 1 சாப்பாடு, மணி அடிச்சா சாப்பாடு, முடி வளர்ந்தா மொட்டை. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேதாந்தமா இருக்கு. அப்படி இல்லை. அங்க பாருங்க, வெளிநாட்டுல உங்களுக்கு 1 லட்சம் குழந்தைகளுக்கு பகவத்கீதை சொல்லியிருக்க. அதனால பகவான் நம்மளை படைச்சாச்சு. யோகக்ஷேமம் வகாமியம் அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம். நீ இறைவனுடைய மனசுல ஓட ஆனந்தமா இறைவனுடைய ஒன்று இருந்தேன்னா உனக்கு வேணுங்கிற அத்தனையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். உன்னோட யோகக்ஷேமத்தை பூரா நான் பாக்குறேன். ஒண்ணுமே இது அப்படித்தான் சாதானந்த சுவாமியில எங்களெல்லாம் பழக்கியிருக்கார். காரணம் என்னன்னா போன மாசம் மட்டும் ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு வருவார், ஒரே வாரத்துல பிரஸ்காரன் கூப்பிடுவார், பத்திரிகை அடிக்க சொல்லுவார். யாரா 4-5 பேர் வருவா, உங்களுக்கு 40 டீன்னு ஓமத்துக்கு வேணும்பா, நீங்கன்னா 80 டீன்னு அங்க வந்துடும். எப்படி வருதுன்னு தெரியாது. வைதிகா வேணும்னா அந்த காலத்துல வைதிகா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடோட இருந்தார்கள். இன்னைக்கு அவர்களுடைய ஒரு காரிய கிரமத்தை அனுசரிச்சு சில பேர் அவர்களுக்கும் எல்லா விதமான வேலைகளும் இருக்கிறதுனால நேரம் கொடுக்கறது குறைவா இருக்கு. அப்பெல்லாம் காலத்தால 6 மணிக்கு ஆரம்பிச்சாச்சுன்னா மத்தியானம் 1 மணிக்கு அலவனம் வேற. தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கிறதுனால உப்பே இல்லாம உங்களுக்கு ஒரு சப்பாத்தி மத்தியானம் 2 மணிக்கு போடுவார். கஞ்சி தான் கொடுப்பாரு. ராத்திரி 8 மணிக்கு தான் பூர்ணாவதி முடிஞ்ச உடனே ஆகாரத்தை சாப்பாட்டை போடுவார். இப்ப நாம அதெல்லாமும் சுருக்கி அழகா நாம இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 8:30 மணிக்கு முடிச்சிடும். அதுக்கும் ரிஷிகள் நமக்கு வழி கொடுத்திருக்கார்கள். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேட்சதி ததாம் பக்தி வருதம் அஷ்னாமி பிரியதாத்மனா. அதே மாதிரி சுருக்கமான முறையில
தொடர்ந்து இந்த சண்டி ஹோமம் நடக்கணும், உலகத்துக்கெல்லாம் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஹோமங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்லையும் செய்து வருகிறோம். குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால இப்ப அந்த புவனேஸ்வரி பீഠத்துல சத்குரு ஓங்காரானந்த மகாசுவாமிகள் அவர்கள் ஒரு அருட்சங்கல்பம் செய்தார்கள். ஆபால கோபவிதிதா சர்வானுல்லங்க சாசனா அப்படிங்கிற மாதிரி அந்த புவனேஸ்வரியே அவருடைய ஹிருதயத்துல போய், அதுக்கு தான் அவருக்கு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கோம். ரீங்காரியா பாத சம்பூஜ்யம் ஹிருதயானந்த தாயகம் ஓங்காரானந்த பாதாபியம் நமாமஷ்டித்த சுத்தே. இன்னும் தேடி சித்பவானந்த ஆசிரமத்துக்கு போனேன்னா ஆனந்தமாக இருங்கள், இப்படிதானே போர்டு இருக்கு, ஆனந்தமாக இருங்கள்னு போர்டு. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ரீங்காரியா பாத சம்பூஜ்யம். ரீங்காரினா புவனேஸ்வரியை எப்பொழுதும் பூஜை செய்து வரக்கூடியவர். ஹிருதயானந்த தாயகம், மக்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட ஓங்காரானந்த மகா சுவாமிகள் ஒரு பெரிய சங்கல்பம், சத்திய சங்கல்பம், அருட்சங்கல்பம் செய்திருக்கிறார். அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்துதான் பேசி அந்த சங்கல்பத்தை செய்யறதுக்கு ஏற்பாடுகள் செய்து, அது உங்களுக்கு தர்ம சம்பர்தனி கஷேத்திரம் மாதிரி புதுக்கோட்டையில புவனேஸ்வரி பீடம் அமையணும்னு சங்கல்பம் செய்து 13,100 சதுரடிகள், 96 தூண்கள், 950 தேவதைகள், 63 பாவை விளக்குகள், இது அத்தனையும் பரிவார தேவதா சகித அத்தனை வேலைகளும் இப்ப முடிஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி. இந்த வெதரிங் கோர்ஸ், அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஒளி அமைப்பு, இந்த சேஃப் ரூம், அம்பாளுடைய புடவை எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூம், இதெல்லாம் மாத்திரம்தான் பாக்கி இருக்கு. பாடசாலை, வைதிக பிராமணாலாம் சாப்பிட்றதுக்காக ஒரு அன்னதான கட்டடம், இது ஒரு சின்ன சின்ன பணிகள் தான் இருக்குதுங்க. அதெல்லாம் முடிச்சு வருகிற ஜூன் மாதம் 1, 2, 3, 4, 5, 10 கால பூஜைகள், 8 கால ஹோமங்கள் செய்து மகா கும்பாபிஷேகம் செய்வதாக தீர்மானம் செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அரங்காவலர்களோடெல்லாம் கலந்து பேசி முடிவெடுத்து, இது அத்தனையும் பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கலந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகத்திற்கு இளையவளே மாற்றவளே உனையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு சொல்லி ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கு, புவனத்தெல்லாம் காக்கக்கூடிய புவனேஸ்வரிக்கு நாங்க கும்பாபிஷேகம் பண்ண போறோம். இதுல ஒன்ன மாத்திரம் எல்லாரும் நினைவு வச்சுக்கணும். 6/6/1962 ஜெகன்மாதா புவனேஸ்வரி பிரதிஷ்டையாச்சு. அடுத்த மாசம் 19ஆம் தேதி சாந்தானந்த சுவாமிகளுடைய ஜென்ம நட்சத்திரம், அன்னைக்கு பாலாலயம் நடக்கிறது. 5/6/2025 அங்க சமாதியாயிருக்கிற, அதிஷ்டானமாயிருக்கிற யஜ்ஞ சுவாமிகள் என்று போற்றப்படும் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளுடைய ஜென்ம நட்சத்திரம். அப்ப ஒரு நாள் முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணோம். 6/6/62 கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. இப்ப நம்ம 5/6/2025 கும்பாபிஷேகம் பண்ணி 6ஆம் தேதியிலேருந்து 48 நாளைக்கு மண்டலாபிஷேகம் பண்றோம். அதனால எல்லாரும் வந்து அந்த ஜெகன்மாதா கும்பாபிஷேகத்தில் பங்கு கொண்டு தங்களால் இயன்ற உதவிகள் எல்லாம் செய்து, எல்லாம் வல்ல சத்குருநாதர்களுடைய அருளையும் ஜெகன்மாதாவினுடைய பரிபூர்ண அருளையும் பெற்று சுகமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா, அவதூத் ரக்ஷ ரக்ஷா.